بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த நமது இஃப்தார் மார்க்க ஒன்றுகூடலிலே வகுப்பிலே ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் நம்முடைய மொழி வழக்கிலே நாம் ஃபித்ரா என்று சொல்வோம், அல்லது நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொல்வோம். நம்முடைய நடை முறையில், நம்முடைய வழக்கிலே, பேச்சு வழக்கிலே ஜகாத்துல் ஃபித்ருக்கு நம்ம என்ன சொல்வோம்? ஃபித்ரா என்று சொல்வோம், அல்லது என்ன சொல்வோம்? நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொல்வோம். அன்புக்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த வணக்கத்திலே நாம் 7 விடயங்களை கவனிக்க வேண்டும். எத்தனை விடயங்கள் சொல்லுங்க? 7 விடயங்களை. இன்னும் சில அறிஞர்கள் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பகுதிகளாக விளக்கப்படுத்திக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட நேரத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த வணக்கத்தில், இந்த கடமையில் முக்கியமாக 7 விடயங்களை நினைவுபடுத்துகிறேன். சரியா? அதில் முதலாவது, நாம் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் அதிலே 2 நிபந்தனைகள் இருக்கிறது. எந்த ஒரு வணக்கத்தை நம்ம செய்யறாலும் எத்தனை நிபந்தனை சொல்லுங்க? எத்தனை நிபந்தனை? 2 நிபந்தனைகள். ஒன்று, இஹ்லாசுன் நிய்யா, அந்த வணக்கத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றணும். யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம நிறைவேற்றணும். நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் யாருக்காக நிறைவேற்றணும்? நம்ம செய்யணும் சொல்லுங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி. தொழுகையும் அல்லாஹ்வுக்காக, நோன்பும் அல்லாஹ்வுக்காக, ஹஜ் உம்ராவும் அல்லாஹ்வுக்காக, ஜகாத் சதகாவும் அல்லாஹ்வுக்காக, பெற்றோர்களுடன் நல்ல முறை நடந்து கொள்வதும் அல்லாஹ்வுக்காக, இரத்த உறவுகளுடன் சேர்ந்து நடப்பதும் அல்லாஹ்வுக்காக. அதே போன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தையும் நாம் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டும். அவன் முதலாவது இஹ்லாசுன் நிய்யா. இரண்டாவது நிபந்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுடன் அந்த அமலை செய்வது. எப்படி தொழுகைக்கு நபி அவர்கள் வழிகாட்டிருக்கிறார்களோ, நோன்பென்ற வணக்கத்திற்கு வழிகாட்டிருக்கிறார்களோ, உம்ரா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறார்களோ, இப்படித்தான் வுது செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறார்களோ, இப்படித்தான் நாம சாப்பிட வேண்டும், இப்படித்தான் குடிக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற வணக்கத்தையும் இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். இந்த வணக்கத்தை இந்தந்த முறைகளில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறை வழிகாட்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம ஜகாத்துல் ஃபித்ரின் பொழுது கவனிக்க வேண்டிய முதல் விடயம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை பேணி நம்ம அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? சொல்லுங்க. ஜகாத்துல் ஃபித்ர் என்ன? ஜகாத்துல் ஃபித்ர் என்ன? 30 வருஷமா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறோம். ஜகாத்துல் ஃபித்ர் என்ன நம்ம புரியணுமா இல்லையா? சுருக்கமாக என்ன செய்யணும்? சொல்றது தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க என்ன?
சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நோம்பு வச்சு ஃபித்ரா கொடுக்காது. அவர் சகோதரர் நோம்பு பிடிச்சி ஃபித்ரா கொடுப்பதே ஜகாத்துல் ஃபித்ர். சுருக்கமாக சொல்லிட்டாரு. வேறு என்ன, வேறு யாருக்கு சொல்லலும்? ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொன்னால் சரியா? பெருநாள் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய செவ்வாலுடைய அந்த பிறை தென்பட்டால் பெருநாளுடைய இரவு. அப்போ மகரிபுடைய நேரம், பெருநாளுடைய இரவு மகரிபுடைய நேரத்திலிருந்து பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றும் வரைக்கும். அப்போ பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எதிலிருந்தெல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க சொன்னார்களோ அதிலிருந்து நாம் ஏழைகளுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி வழங்கக்கூடிய அந்த உணவுக்குத்தான் என்ன செய்யறது? ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படும். புரியுதா சொல்லுது? நம்ம பெரிய ஒரு விளக்கம் இல்லை, நம்ம தெரிஞ்ச விடயம்தான். சுருக்கமாக இப்படி என்ன செய்யணும்? பதில் சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? ஹை. அப்ப ஜகாத்துல் ஃபித்ர். அடுத்தது ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்ன? ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம் சொன்னா அது கடமை, ஃபர்தா, கட்டாயம் அவசியம் செய்யணுமா, அல்லது செய்வதற்கும் விடுவதற்கும் அனுமதி இருக்கிறதா, தெரிவு இருக்கிறதா, சுன்னான்னு சொல்லுவோம். அப்படியே இல்லையா? ஃபர்து வாஜிபா அல்லது சுன்னாவா? சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டுப்படுத்தா உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஃபர்துன்னு சொல்றாரு. நடுப்பகுதியில் சொல்லுங்க. ஜகாத்துல் ஃபித்ர் என்ன? சுன்னா. ஒரு விட வருது ஃபர்து, இன்னொரு விட வருது சுன்னான்னு வருது, வேறு வாஜிப் வருது. வேறு பதில் இன்னும் ஒரு பதில் தான் கூடாதுன்னா பதில் இருக்கு. 3 பதில் சொல்லிட்டேங்க. சரியா? ஹை. ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் சொன்ன விடயத்தை ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக நபி அவர்களுடைய விளக்கமாக சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ஃபரதான்னு சொன்னா ஃபரதாக்கினார்கள், கடமையாக்கினார்கள். அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கடமை, சுன்னா இல்லை. என்ன? கட்டாயம் அவசியம் கொடுத்தேதான் ஆக வேண்டும் என்றால் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு நான் பின்னால் அடுத்த விஷயத்தில் சொல்வேன். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கடமை. கடமை என்று சொன்ன தவறினால் விட்டால் என்ன? காரணம் இல்லாமல் விட்டால் என்ன கிடைக்கும்? தண்டனை, பாவம் கிடைக்கும். ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்ன? ஃபர்த், கடமை. அப்ப நான் 3 விஷயம் பார்த்துட்டோம். அப்படி இல்லையா? என்ன பார்த்தோம்? ஜகாத்துல் ஃபித்ர் நம்ம கொடுப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய 2 நிபந்தனைகள் பார்த்தோம். இரண்டாவது ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்னென்று பார்த்தோம். ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம். 4வது விடயம், அன்புக்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது? ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன? அதை நம்ம ஹதீஸிலிருந்து புரிய வேண்டும். தொழுகை கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன? நிறைய நோக்கம் இருக்கு, நிறைய ஹிக்மத் இருக்கிறது தொழுகையில். அதிலே ஒரு விடயத்தை சொல்ல முடியுமா? அல்லாஹ் வணங்கதான் தொழுகை. சரியா? தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்குரிய அதனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவார். நிறைய நோக்கங்கள் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹிக்மத்துகளை நமக்கு சொல்ல முடியும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அடியானை தடுக்கிறது. தொழுகையுடைய நோக்கம். நோன்புடைய நோக்கம் என்ன?
லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் நோன்பின் மூலமாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள் என்பதை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ், இன்னும் சில நபித்தோர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை 2 நோக்கத்திற்காக வேண்டி கடமையாக்கினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை மூலமாக நபி அவர்கள் 2 நோக்கத்திற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். ஒன்று துஹுரத்தன் லிஸ்ஸாயிமீன் மினல் லகவி வர்ரஃபதி, இது ஹதீஸ்ல அதே வார்த்தை வருது. துஹுரத்தன் லிஸ்ஸாயிமீன், சாயிமீன்களை, சாயிமீன் சொன்ன யாரு? நோன்பாளிகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக. எதிலிருந்து? மினல் லகவி வர்ரஃபதி, வீணான அந்த காரியங்கள் ஏற்பட்ட பாவங்கள் இருந்தும். அதே போல ரஃபத் என்று சொன்னா வீணான பாவங்கள், காரியங்கள், வீணான பேச்சுக்கள், பாவமான விடயங்களின் மூலமாக, அவனுக்கு ஏற்பட்ட விடயங்களின் மூலமாக அதிலிருந்து அவனை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி நபி அவர்கள் கடமையாக்கினார்கள். அவன் நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னு சொன்னா, என்ன நம்ம நோம்பு பிடிச்சதே எதுக்காண்டி? நம்ம தக்குவாவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, பரிசுத்தமானவர்களாக மாறுவதற்காக வேண்டி. அப்ப நோன்பாளிகளை சுத்தப்படுத்துறன்னு சொன்னா நம்முடைய நோன்பில் எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்லையா? நமக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன் நம்ம ஜகாத்துல் ஃபித்ர் எப்ப கொடுப்போம்? பெருநாளுடைய தினம். அப்ப நோம்பெல்லாம் நிறைவடைஞ்சு பெருநாள் அறிவிக்கப்பட்டதன் பின்னால் தான் நம்ம அதை கொடுக்கிறது. வீணான பாவங்கள், காரியங்கள், அந்த பாவங்கள் இருந்து அடியானை, நோன்பாளிகளை தூய்மைப்படுத்துறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு, நம்ம இன்றைக்கு எத்தனாவது நோன்பை பிடிச்சிக்கிறோம் சொல்லுங்க? 20, சத்தமா சொல்லுங்க, 24. நம்ம முதல் நோம்பிலிருந்து 24வது நோன்பு வரைக்கும் எவ்வளவு பேணுதலாக இருந்தாலும் நம்ம அறிஞ்சு அறியாமல சில பாவங்கள் செஞ்சிருக்கும். சொல்லுங்க, நடந்திருக்கும். சில வீணான பேச்சுக்களை பேசியிருப்போம், வீணான காரியங்கள் நம்ம ஈடுபட்டிருப்போம். நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் நம்மளே அறிஞ்சோ அறியாமலோ ஷைத்தானுடைய வஸ்வாசோ அல்லது நமது மனசு, நமது மனோ இச்சையின் காரணமாக சில பாவங்கள் நடைபெற்றிருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா நாம் நோன்பை நிறைவு செய்யும் பொழுது நோன்பாளிகளை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறான். நோன்பாளிகளை அல்லாஹு தஆலா இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறான். அப்ப நம்முடைய நோன்புடைய கூலிகளை அல்லாஹு தஆலா நாம் நோன்பை நிறைவு செய்யும் பொழுது பரிசுத்தமானவர்களாக மாறி நமக்கு நற்கூலி தருவதற்கு அல்லாஹு தஆலா நாடுகிறான். அதனாலதான் நபி அவர் சொன்னாங்க, நீங்க ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தால், நீங்க நோன்புடைய காலத்திலே உங்களால் நடைபெற்ற சில வீணான காரியங்களுக்கு அது எப்படி ஆகும்? துஹுராவாக மாறும், உங்களை அது பரிசுத்தப்படுத்திவிடும். அதற்காக நம்ம நினைக்கக்கூடாது 30 நாள் நல்லா பாவங்கள் செஞ்சுட்டு என்ன செய்வோம்? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்போம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருந்து அதையும் மீறி நடந்த என்ன முக்கியமான சில தவறுகள், வீணான விடயங்கள் அப்படி நடைபெற்றிருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நம்மை தூய்மைப்படுத்தும், நோன்பாளிகளை தூய்மைப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, நம்மள்டே பார்க்கிறோம் எப்படின்னு சொன்னா, நம்ம 5 நேரம் தொழுகை தொழுகிறோம். தொழுதவுடன் நம்ம சலாம் கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க? என்ன சொல்லுவோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம். தொழுகன்றது வணக்கம் நம்ம யாருக்காக செஞ்சது?
அல்லாஹ் வணக்கம் தான் செஞ்சு, வணக்கத்தை செஞ்சு நாம பாவ மன்னிப்பு கேட்கணுமா? தொழுகை என்பது என்ன? வணக்கம். வணக்கம் செஞ்சுட்டு நம்ம முடிச்சோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்றோம். நபியெல்லாம் சொன்னார்கள். ஏன் காரணம்? தொழுகையில் நமக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? சில வீணான சந்தேகங்கள், சில என்ன சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதற்காகவே நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அதே போன்றுதான் நோன்பாளிகள் நோன்புடைய காலங்களில் நோன்பாளியாக இருக்கும் பொழுது சில வீணான விடயங்கள் நடைபெற்றிருந்தால், வீணான பேச்சுக்கள் நடைபெற்றிருந்தால், வீணான காரியங்கள் நடைபெற்றிருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் அவர்களை தூய்மைப்படுத்தும். இரண்டாவது காரணம் நபியாக சொல்றாங்க, வதுஹுரத், அதாவது வதுமத்தல் லில் மசாகின். அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதுக்கு ஒரு 2 நோக்கங்கள், 2 காரணங்கள். ஒன்று, நோன்பாளினுடைய வீணான அந்த காரியங்களினால் ஏற்பட்ட பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறது. இரண்டாவது, வதுமத்தல் லில் மசாகின், அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏழைகளுக்கு பெருநாளுடைய தினத்திலே உணவாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்களே, பெருநாள் தினம் என்பது எப்படியான தினம்? யௌமுல் ஃபரஹ், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய தினம். அப்படியா இல்லையா? எல்லாரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய தினம். அந்த தினத்தில் எந்த ஒரு ஏழையும் பசியுடன் இருக்கக்கூடாது, துக்கத்துடன் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் மார்க்கம் நமக்கு எப்படி கடமையாக இருக்கிறது? நம்ம ஜகாத்துல் ஃபித்ராவை ஏழைகளுக்கு பெருநாளுடைய இரவிலோ அல்லது பெருநாளுடைய தொழுகைக்கு நாம செல்வதற்கு முன்னால் நிறைவேற்றுவதன் மூலமாக ஏழைகள் அன்றைய தினத்திலே ஒன்று சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படி இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி எதுதான் தேவை? அன்றாட தேவைகள், உணவு தான் அவசியம். அப்படியே இல்லையா? நம்ம சோறு முக்கியம்னு சொல்லுவோமே இல்லையா? புத்தாடையெல்லாம் அதுக்கு போறதான். புத்தாடை அணிந்திருந்தாலும் ஒருவருக்கு பசியில் இருக்கேலுமா? சொல்லுங்க, பசியில் இருக்கேலாது. அப்ப அந்த பெருநாளுடைய தினத்திலே ஏழைகள் பசியிலே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஜகாத்துல் ஃபித்ராவை ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, வறியவர்களுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக அது அவர்களுக்கு உணவாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 2 நோக்கங்களுக்காக வேண்டித்தான் ஜகாத்துல் ஃபித்ராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் அதான் முக்கியமாக ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக 4 விடயங்களை பார்த்தோம். அதனுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சட்டங்கள், ஒழுக்கங்கள் 3 விடயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலே நினைவுபடுத்துவேன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.